இன்னைக்கு நம்ம பார்க்க போறது மார்வலோட எல்லா மூவிஸ்லயும் உள்ள ஹிட் அண்ட் டீடைல்ஸ், பிளாட் ஹோல்ஸ், ஈஸ்டர் எக், அப்புறம் மார்வல் மூவிஸ்ல உள்ள ஒரு சில மிஸ்டேக், இது எல்லாத்தையும் தான் இந்த வீடியோல கவர் பண்ணிருக்கேன். நம்ம இந்த வீடியோல ஒரு மார்வல் மூவிஸை பத்தி மட்டும் பார்க்க போறது இல்ல, இது மாதிரி ஏகப்பட்ட மார்வல் மூவிஸை பத்தி தான் இந்த வீடியோல கவர் பண்ணிருக்கேன். அப்படி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் தட்டி விட்டுருங்க, வீடியோவை கிக் ஆஃப் பண்ணிடலாம். டெட்பூல் அண்ட் உல்வரீன்ல எத்தனை பேர் இந்த ஒரு சீனை நோட் பண்ணீங்க? படத்தோட ஸ்டார்டிங்ல நம்ம டெட்பூல் டிவி ஏஜென்ட்ஸ் எதிர்த்து சண்டை போட்டுட்டு இருப்பாரு. அப்போ ஒரு டிவி ஏஜென்ட் அவரோட கத்தியால குத்திட்டு ரத்தக்கரையான அந்த கத்தியை ஸ்டைல அவரோட கையில தொடப்பாரு. அந்த கத்தியை தொடக்கிற ஸ்டைல பாருங்க, அது யாரோட ஸ்டைல்னு தெரியுதா? அவெஞ்சர்ஸ் எண்ட் கேம்ல ஹாக்கை அவரோட எதிரிகளை அவர்கிட்ட இருந்த கத்தியால வெட்டி சாச்சதுக்கு அப்புறம் அவரோட கத்தியில இருந்த அந்த ரத்தத்தை இதே ஸ்டைல தான் தொடப்பாரு. அந்த ஒரு ஸ்டைல மட்டும் நம்ம டெட்பூல் ஃபாலோ பண்ணிருக்காரு. நம்ம டெட்பூல் பெஸ்ட் உல்வரீன் வேரியன்ட் தேடி போவாரு. அப்போ ஒரு உல்வரீனை மீட் பண்ணுவாரு. அப்போ அந்த உல்வரீனோட கிளாஸ்ல அவருக்கு எதுக்கு நின்றுட்டு இருந்த ஹல்கோட ஃபேஸ் அந்த கிளாஸ்ல ரிஃப்ளெக்ட் ஆகும். அப்போ அவங்க ரெண்டு பேருக்கு நடுவுல டெட்பூல் வந்துருவாரு. அப்போ ஹல்க் டெட்பூல ஒரே அடி, டெட்பூல் பறந்து போய் விழுந்துருவாரு. அப்ப அந்த இடத்துல என்ன நடக்குதுன்னு உங்களால புரிஞ்சுக்க முடியுதா? அங்க ஹல்க் விசஸ் உல்வரீன் ஃபைட் தான் போயிட்டு இருந்திருக்கு. அப்பதான் நம்ம டெட்பூல் அவங்க ரெண்டு பேருக்கு உள்ள வந்துருவாரு. ஹல்க் விசஸ் உல்வரீன், இவங்க ரெண்டு பேரும் ஃபைட்ல யார் ஜெயிப்பேன்னு நீங்க நினைக்கிறீங்க? வெனம் தி லாஸ்ட் டான்ஸ் படத்துல நல் கோடெக்ஸ் எடுக்கிறதுக்காக ஏகப்பட்ட எக்ஸ்னோபேஜஸை பூமிக்கு அனுப்புவாரு. பூமியில இருக்க கோடெக்ஸ் எடுக்கிறதுக்காக. கோடெக்ஸ் அப்படின்றது வெனமும் எடியும் ஒன்னா இருக்கும் போது எடியோட உடம்புல இருந்துட்டு வெனமா உருமாற்றம் அடையும் போது இந்த கோடெக்ஸ் ஆக்டிவேட் ஆயிரும். இந்த கோடெக்ஸ் எதுக்கு நல்லுக்கு தேவைப்படுது அப்படின்னா, பல சிம்பியன்ஸ் ஒன்னா சேர்ந்து நல்லுக்கு சிறை வச்சிடுச்சு. அந்த சிறையோட சாவி அந்த கோடெக்ஸ் ஒர்க் ஆகும். இதுக்காக தான் நல்லுக்கு கோடெக்ஸ் தேவைப்படுது. இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு டவுட் வந்திருக்கும், வெனமும் எடியும் ஒன்னா இருந்த அந்த கோடெக்ஸ் அப்படின்னா வெனம் தி லாஸ்ட் டான்ஸ் படத்துல இந்த சிம்பியன்ஸும் மற்ற மனிதர்களோட சேரும்போது அதை ஏன் கோடெக்ஸ்னு சொல்லல, அப்ப ஏன் கோடெக்ஸ் ஆக்டிவேட் ஆகல அப்படின்ற ஒரு கேள்வி எல்லாருக்குமே வந்திருக்கும்னு நினைக்கிறேன். இதுக்கான பதில் போன படத்துல கொடுத்துட்டாங்க. போன படத்துல வெனம்க்கு ரியாட் சிம்பியாட்டுக்கும் சண்டை வரும்போது ரியாட் சிம்பியாட் எடி உடம்புல இருந்து வெனம தனியா பிரிச்சு எடுத்து தன்னோட உடம்போட சேர்த்ததுக்கு அப்புறம் எடியை லிட்டரலா அந்த இடத்துல குத்தி கொன்னுரும். எடியுமே அந்த இடத்துல இறந்தே போயிருவாரு. இறந்து போன எடி கூட மறுபடியும் வெனம் ஒன்னா சேர்ந்து மறுபடியும் எடிக்கு வெனம் உயிர் கொடுத்திருக்கும். இதுதான் கோடெக்ஸ். அதனால மற்ற சிம்பியாட்ஸும் மற்ற மனிதர்களோட ஒன்னா சேரும்போது கோடெக்ஸ் ஆக்டிவேட் ஆகல. படத்தோட கிளைமேக்ஸ்ல வெனம் அழிஞ்சதுனால அந்த கோடெக்ஸ் அழிஞ்சு போயிடும். இப்படி இருக்கும்போது நல்ல எப்படி போஸ்ட் கிரெடிட் சீன்ல கிங் இன் பிளாக் வந்துட்டேன் அப்படின்ற ஒரு வார்த்தையை சொல்லியிருப்பாரு. டெட்பூல் அண்ட் உல்வரீன்ல எத்தனை பேர் இந்த ஒரு மிஸ்டேக் நோட் பண்ணீங்க? நம்ம டெட்பூலும் உல்வரீனும் 100 விதமான டெட்பூல் வேரியன்ட்ஸ் எதிர்த்து சண்டை போட்டுட்டு ஒரு பஸ் கண்ணாடி உடைச்சிட்டு ரெண்டு பேரும் ஜம்ப் பண்ணுவாங்க. அப்ப உல்வரீன் லேண்ட் ஆயிருவாரு. டெட்பூல் கீழே விழுந்துருவாரு. கீழே விழுந்த டெட்பூல் எந்திரிச்சு அவர் கையில இருந்த கத்தியை சொல்லட்டுவாரு. அப்போ உல்வரீன் ஷோல்டர் கிட்ட நோட் பண்ணி பாருங்க, அந்த கத்தி வீடியோ கேம் மாதிரி கிளச் ஆகிறத உங்களால நோட் பண்ண முடியும். இந்த ஒரு மிஸ்டேக் விஎஃப்எக்ஸ்ல பண்ணிட்டாங்க. இத படத்துல எப்படி சமாளிச்சாங்கன்னா, அந்த கிளச் ஆகிற பாதி நைஃபை தனியா கட் பண்ணி எடுத்துட்டாங்க. நீங்க படம் பார்க்கும்போது நோட் பண்ணி பாத்தீங்கன்னா இந்த ஒரு ஷாட்ல டெட்பூல் கையில பாதி நைஃப் தான் இருக்கும். அது மாதிரி எண்டிங்லயும் ஒரு சீன்ல மிஸ்டேக் பண்ணிட்டாங்க. நம்ம டெட்பூலும் உல்வரீனும் உட்கார்ந்து சவர்மா சாப்பிட்டுட்டு இருக்க மாதிரி ஒரு சீன் காட்டியிருப்பாங்க. அப்ப நம்ம டெட்பூல் டாக் பூல பார்த்ததும் அவர் கையில இருந்த சவர்மாவை தூக்கி போட்டுருவாரு. அப்ப அந்த சவர்மாவை நோட் பண்ணி பாருங்க எவ்வளவு தூரமா கிடக்குன்னு. நம்ம டெட்பூல் டாக் பூல தூக்குனதுக்கு அப்புறம் அந்த சவர்மாவை நோட் பண்ணி பாருங்க, டெட்பூல் தூரமா வீசின சவர்மா அவர் காலுக்கிட்ட வந்து கிடக்கும். கேப்டன் அமெரிக்கா மூவில எத்தனை பேர் இந்த ஒரு சீனை நோட் பண்ணீங்க? ஸ்டீவ் ராஜர் கேப்டன் அமெரிக்கா ஆகிறதுக்கு முன்னாடி சாதாரண ஒரு மனுஷனா ஆர்மில சேர்றதுக்காக எவ்வளவு முயற்சி பண்ணுவாரு. அவருக்கு இருந்த நோயை பார்த்துட்டு ஆர்மில அவரை சேர்த்துக்க மாட்டாங்க. அப்போ ஒரு டாக்டர் ஸ்டீவோட முயற்சியை பார்த்துட்டு ஆர்மில ஜாயின் பண்றதுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவாரு. ஸ்டீவ் சூப்பர் சீரம் எடுக்கிறதுக்கு முன்னாடி ஆர்மி கேம்ப்ல பிசிக்கல் டெஸ்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்ப அந்த ஆர்மி கேம்புக்கு கேப்டனா இருக்க ஒரு சோல்ஜர் ஸ்டீவோட நிலைமையை பார்த்துட்டு ஸ்டீவுக்காக ரெக்கமெண்ட் பண்ண அந்த டாக்டர் கிட்ட அவனோட நிலைமையை பாருங்க, அவன் ஆர்மிக்கெல்லாம் சரிபட்டு வர மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல ஒரு கிரனேடை தூக்கி வீசுவாரு. அங்க இருந்த சோல்ஜர்ஸ் எல்லாம் பயந்து போய் ஓட ஆரம்பிச்சிருவாங்க. அப்ப நம்ம ஸ்டீவ் யாருக்கும் எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு கிரனேடு மேல படுத்துட்டு யாரும் கிட்ட வராதீங்க, எல்லாரும் தள்ளிப்போங்கன்னு சொல்லுவாரு. இப்ப தெரியுதா இவரை ஏன் எல்லாரும் கேப்டன் சொல்றாங்கன்னு. ஆனா ஸ்டீவ் சூப்பர் சீரம் எடுக்கிறதுக்கு முன்னாடியே இந்த ஒரு சீன் மூலமா நான் தான் கேப்டன் அமெரிக்கா அப்படிங்கறத நமக்கு ப்ரூவ் பண்ணிட்டாரு. அந்த இடத்துல திடீர்னு கிரனேடு வந்து விழுந்ததும் எல்லாரும் பயந்து ஓட ஆரம்பிச்சதும் ஸ்டீவ் அந்த கிரனேடு மேல போய் படுத்தப்ப எத்தனை பேர் பெக்கியை நோட் பண்ணீங்க? ஸ்பைடர்மேன் ஹோம் கமிங்ல எத்தனை பேர் இந்த ஒரு சீனை நோட் பண்ணீங்கன்னு தெரியல. ஸ்பைடர்மேன் அவரோட சயின்ஸ் கிளாஸை கவனிக்காம லேப்டாப்பை பார்த்துட்டு இருப்பாரு. கிளாஸ் நடத்திட்டு இருந்த டீச்சர் பீட்டர் கிளாஸை கவனிக்காம என்ன பண்ணிட்டு இருக்கான்னு கேட்க, அப்ப பீட்டர் அவர் பார்த்துட்டு இருந்த லேப்டாப்பை சடனா மூடுவாரு. அப்ப அவர் அந்த லேப்டாப்பை மூடும்போது லேப்டாப்ல யூடியூப்ல ஒரு வீடியோ ஓடிட்டு இருக்கும். அது என்ன வீடியோன்னு தெரியுதா? அந்த வீடியோட டைட்டில பாருங்க, ஸ்பைடர்மேன் சேவ் பஸ் ஃபுல் ஆஃப் கிட்ஸ். அதாவது ஸ்பைடர்மேன் குழந்தைகளை காப்பாத்துற வீடியோ தான் அது. நீங்க இந்த டைட்டில யூடியூப்ல போட்டு சர்ச் பண்ணா கூட இந்த வீடியோ வரும். அதான் நம்ம ஸ்பைடர்மேன் ஹோம் கமிங்ல அவரோட கிளாஸ்ல உட்காந்து லேப்டாப்ல பார்த்துட்டு இருப்பாரு. அதே சயின்ஸ் கிளாஸ்ல பாடம் நடத்திட்டு இருந்த டீச்சருக்கு பின்னாடி செவத்துல ஏகப்பட்ட சயின்டிஸ்டோட போட்டோ வரிசையை மாட்டிருக்கும். அதுல ஐசக் நியூட்டன், ஆல்பர்ட் எடிசன் அவங்க போட்டோ எல்லாம் மாட்டிருக்கும். அந்த வரிசையில ஃபர்ஸ்டா இருக்க போட்டோ யாருன்னு தெரியுதா? நம்ம ஹல்க் ப்ரூஸோட போட்டோ தான் அது. ஆமா, அவர் போட்டோ அப்படி இங்க வந்துச்சு. கேப்டன் அமெரிக்கா சிவில் வார் படம் பார்த்தப்போ எனக்கு மட்டும் தான் அந்த டவுட் வந்துச்சான்னு தெரியல. அவெஞ்சர்ஸ் டீம் ரெண்டா பிரிஞ்சதுக்கு அப்புறம் ஏர்போர்ட்ல ஒரு ஃபைட் நடக்கும். அந்த ஃபைட் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி அவெஞ்சர்ஸ் டீம் ரெண்டா பிரிஞ்சு பேசிட்டு இருப்பாங்க. அப்ப ஸ்பைடர்மேன் கேப்டன் அமெரிக்கா கையில இருந்த சீல்ட வெப்ப விட்டு அவர் கையில இருந்த சீல்ட அவர்கிட்ட இருந்து புடுங்கி தன்னோட கையில வச்சுக்கிட்டு ஸ்பைடர்மேன் ஒரு என்ட்ரி கொடுப்பாரு. அந்த என்ட்ரியை பார்க்கவே ஐகானிக்கா மாசா இருக்கும். இந்த ஒரு சீன் ஐகானிக்கா இருந்தாலும் இந்த ஒரு சீனை நல்லா நோட் பண்ணி பாருங்க. கேப்டன் அமெரிக்கா அவர் கையில சீல்டு வச்சிட்டு இருக்கும்போது ஸ்பைடர்மேன் அவர் கையில இருந்த சீல்டு மேல வெப்ப விட்டு அவர்கிட்ட இருந்த சீல்ட பிடிங்கிடுவாரு. ஸ்பைடர்மேன் அந்த சீல்டு மேல தான் வெப்ப விடுவாரு. நல்லா நோட் பண்ணி பாருங்க. அடுத்த ஷாட்ல ஸ்பைடர்மேன் கைக்கு சீல்டு வந்ததும் சீல்டு மேல விட்ட வெப் காணாம போயிடும். ஸ்பைடர்மேனோட வெப் குறைஞ்சது ½ an hourக்கு அப்புறம் தான் டிஸப்பியர் ஆகும். அப்படி இருக்கும்போது ஸ்பைடர்மேன் சீல்டு மேல விட்ட வெப் எங்க போச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டினியூட்டி மிஸ்டேக். டெட்பூல் அண்ட் உல்வரீன்ல எத்தனை பேர் இந்த ஒரு சீனை நோட் பண்ணீங்க? நம்ம டெட்பூலும் உல்வரீனும் வாய்டுக்கு போவாங்க. அங்க கசாண்ட்ரா நோவாவை மீட் பண்ணுவாங்க. அப்ப கசாண்ட்ரா ஒரு சேர்ல உட்கார்ந்துட்டு இருப்பா. அந்த சேரை நோட்
பண்ணி பாருங்க. அது யாரோட சேர்னு தெரியுதா? நம்ம தானோஸ் உட்கார்ந்திருப்பார்ல அவரோட சேர் தான் அது. இன்ஃபினிட்டி வார்ல தானோஸ் கமோரா கிட்ட சாப்பாடு கொடுப்பாரு. அதை வாங்கி கமோரா தானோஸுக்கு வர்ற சேர் மேலே அதை வீசுவாங்க. அப்ப அந்த சேரை நல்லா நோட் பண்ணி பாருங்க. கசாண்ட்ரா உட்கார்ந்திருந்த சேர் மாதிரி இருக்குல்ல. டெட்பூல் அண்ட் உல்வரீன்ல கசாண்ட்ரா தானோஸோட சேர்ல உட்கார்ந்துட்டு இருக்கும்போது கசாண்ட்ரா பக்கத்துல ஒரு ரெட் கலர் கிளாத் இருக்கதை உங்களால பார்க்க முடியும். அந்த ரெட் கலர் கிளாத் யாரோடதுன்னு தெரியுதா? டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் அவரோட தோல்ல போட்டுருப்பாரு ஒரு ரெட் கலர் கிளாத். அதுதான் அது. அது மட்டும் இல்லாம டாக்டர் ஸ்ட்ரேஞ்சை கொண்டு அவர்கிட்ட இருந்து அவரோட ரிங் எடுத்துக்கிட்டதா கசாண்ட்ராவே சொல்லியிருப்பாங்க. அவெஞ்சர்ஸ் எண்ட் கேம் மூவில ஒரு முக்கியமான சீனை டெலீட் பண்ணிட்டாங்க. நம்ம தானோஸ் இன்ஃபினிட்டி ஸ்டோன்ஸ் எடுக்கிறதுக்காக அவரோட பொண்ணு கமோராவை இழந்திருப்பாரு. தானோஸ் சோல் ஸ்டோனை எடுக்கிறதுக்கு முன்னாடி அவரோட பொண்ணு கமோராவை எப்படி முதல் தடவை பாப்பாரோ அதே மாதிரி வேற ஒரு ஆல்டர்னேட்டிவ் யூனிவர்ஸ்ல அவரோட பொண்ணை மீட் பண்ணுவாரு. நம்ம ஹல்க் ஒரு தடவை இன்ஃபினிட்டி கார்ட்லெட்டை போட்டுட்டு சூப்பர் ஹீரோஸை கொண்டு வரதுக்காக ஒரு ஸ்னாப்பை போடுவாரு. அந்த இன்ஃபினிட்டி கார்ட்லெட்டோட பவரை தாங்க முடியாம நம்ம ஹல்கோட கையை பொசுங்கி போயிடும். ஆனா நம்ம ஹல்க் போட்ட அந்த ஸ்னாப்போட ஒரு செகண்ட்ல தானோஸ் எப்படி ஆல்டர்னேட்டிவ் யூனிவர்ஸ்ல கமோராவை மீட் பண்ணுவாரோ அதே மாதிரி நம்ம ஹல்க் போட்ட ஸ்னாப்பால வேற ஒரு ஆல்டர்னேட்டிவ் யூனிவர்ஸ்ல நம்ம ப்ரூஸ் அவருக்குள்ள இருக்கிற ஹல்கை மீட் பண்ணுவாரு. இந்த ஒரு சீன் அவெஞ்சர்ஸ் எண்ட் கேம் மூவில இருந்து டெலீட் பண்ணிட்டாங்க. இந்த ஒரு சீனை ஏன் டெலீட் பண்ணாங்கன்னு தெரியல. நம்ம ப்ரூஸ் அவருக்குள்ள இருக்கிற ஹல்கை மீட் பண்ணதும் ஹல்கை பார்த்து என்ன கேட்டிருப்பாரு? அவெஞ்சர்ஸ் எண்ட் கேம்ல எத்தனை பேர் இந்த ஒரு மிஸ்டேக் நோட் பண்ணீங்க? தானோஸ் டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் கிட்ட இருந்து இன்ஃபினிட்டி ஸ்டோனை வாங்கினதுக்கு அப்புறம் அவெஞ்சர்ஸ் எண்ட் கேம் ஃபுல்லா டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் அந்த இன்ஃபினிட்டி ஸ்டோன் நெக்லஸ் போட்டிருக்க மாட்டாரு. போடவும் முடியாது. ஏன்னா டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் கழுத்துல போட்டிருந்த இன்ஃபினிட்டி ஸ்டோன் தானோஸ் கிட்ட இருக்கு. அவெஞ்சர்ஸ் எண்ட் கேம் கிளைமேக்ஸ்ல தானோஸ் எதுக்கிறதுக்காக எல்லா சூப்பர் ஹீரோஸும் டாக்டர் ஸ்ட்ரேஞ்சோட போர்ட்டல் வழியா வருவாங்க. அப்ப டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் வருவாரு. அப்ப டாக்டர் ஸ்ட்ரேஞ்சோட கழுத்தை நோட் பண்ணீங்கன்னா அந்த இன்ஃபினிட்டி ஸ்டோன் இருந்த நெக்லஸ் போட்டிருப்பாரு. ஆனா அதுக்கு முன்னாடி உள்ள சீன்லயும் அதுக்கப்புறம் உள்ள சீன்லயும் டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் எங்கேயுமே அந்த இன்ஃபினிட்டி ஸ்டோன் நெக்லஸ் போட்டிருக்க மாட்டாரு. அது மாதிரி நம்ம அயன்மேனுக்கும் தானோஸ்க்கும் ஒரு ஃபைட் வரும். இப்போ அயன்மேன் தானோஸ் முன்னாடி வருவாரு. இப்போ அயன்மேனோட ஃபேஸ் தெரியுற மாதிரி ஒரு சீன் வச்சிருப்பாங்க. அப்படியே அயன்மேனோட மீசையை நோட் பண்ணுங்க எவ்வளவு இருக்குன்னு. அப்படியே அடுத்த சீன்ல தானோஸை காட்டிட்டு மறுபடியும் அயன்மேனை காட்டுவாங்க. இப்போ அயன்மேனோட மீசையை நோட் பண்ணுங்க. மீசையை ஃபுல்லா சேவ் பண்ணி எடுத்த மாதிரி இருக்கு. ஒரு 2 செகண்ட்ல அயன்மேனோட மீசையை காணோம். இது அயன்மேனோட மிஸ்டேக் இல்ல. அயன்மேன் கேரக்டருக்கு மேக்கப் போட்ட மேக்கப் ஆர்டிஸ்டோட மிஸ்டேக். டெட்பூல் அண்ட் உல்வரீன் படத்துல எத்தனை பேர் இந்த ஒரு சீனை நோட் பண்ணீங்கன்னு தெரியல. 100 விதமான டெட்பூல்ஸ் கையில கன்னோட நம்ம டெட்பூலை பார்த்து ஷூட் பண்ணுவாங்க. அப்ப நம்ம டெட்பூல் நைஸ் பூலுக்கு பின்னாடி மறைஞ்சுப்பாரு. அப்ப எல்லா டெட்பூல்ஸும் ஷூட் பண்றதை நிறுத்தாம ஷூட் பண்ணிட்டு இருப்பாங்க. எல்லா டெட்பூல்ஸும் கையில கன்னோட சீரியஸா ஷூட் பண்ணிட்டு இருக்கும்போது கிட்பூல் மட்டும் கையில வாட்டர் கன்னோட டெட்பூலை பார்த்து ஷூட் பண்ணுவாரு. படத்துல இந்த ஒரு சீனை பார்க்கும்போது எத்தனை பேர் கிட்பூலை நோட் பண்ணீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க. கிட்பூல் தனி துப்பாக்கியை வச்சு டெட்பூலை கொண்டலான்னு டெட்பூலை பார்த்து ஷூட் பண்ணிருக்க பத்தியா? அங்க நிக்கிற நீ. ஸ்பைடர்மேன் மூவில எத்தனை பேர் இந்த ஒரு மிஸ்டேக்கை நோட் பண்ணீங்க? நம்ம ஸ்பைடர்மேன் ஜன்னல் வழியா அவரோட வீட்டுக்கு வந்ததும் அவரோட வீட்டுல இருந்த நார்மல் ஆஸ்பான் அவரோட கேர்ள் ஃப்ரெண்ட் மேரி ஜேன் பீட்டரோட ஆண்டி கிட்ட பேசிட்டு இருப்பாங்க. அப்ப ஸ்பைடர்மேன் ஜன்னல் வழியா அவரோட வீட்டுக்குள்ள வந்தது அவரோட ஆண்டி கிட்ட பேசிட்டு இருந்தவங்களுக்கு பீட்டரோட ரூம்ல இருந்து சத்தம் கேட்டுரும். அப்ப எல்லாரும் பீட்டரோட ரூம்ல போய் பார்ப்பாங்க. அப்ப ஸ்பைடர்மேன் மேல உள்ள செவத்துல ஒட்டிக்கிட்டு இருப்பாரு. அப்ப அவரோட பின்னாடி இடுப்பு கிட்ட நோட் பண்ணி பாருங்க. ஒரு சின்னதா மெட்டல் மாதிரி இருக்கும். அது என்ன தெரியுதா? அது யாரு? ஆண்ட்மேன் அப்படிலாம் கேட்காதீங்க. ஷூட்டிங் ஸ்பாட்ல மேல இருந்து தொங்குறதுக்காக யூஸ் பண்ணுவாங்கல ஒரு ரோப்பு. அதுல உள்ள கொக்கி தான் அது. டெட்பூல் அண்ட் உல்வரீன்ல எத்தனை பேர் இந்த ஒரு சீனை நோட் பண்ணீங்க? நம்ம டெட்பூலும் உல்வரீனும் வாய்டுக்கு போனதுக்கு அப்புறம் நைஸ் பூலை மீட் பண்ணுவாங்க. நைஸ் பூலை மீட் பண்றதுக்கு முன்னாடி டாக் பூலை காட்டியிருப்பாங்க. அப்போ டாக் பூலை துரத்திட்டு நம்ம நைஸ் பூல் பின்னாடி வருவாரு. டாக் பூல் ஓடி வந்து ஒரிஜினல் டெட்பூல் கிட்ட வந்துரும். டாக் பூலுக்கு நைஸ் பூல் கிட்ட இருக்க பிடிக்காம தான் அவரை விட்டு எப்போதுமே ஓடி வந்துரும். இதே மாதிரி இன்னொரு சீன்ல கசாண்ட்ரா நோவா ஓபன் பண்ண ஒரு போர்ட்டல் வழியா டாக் பூல் ஓடி வந்துட்டு இருக்கும். அதை துரத்திட்டு பின்னாடியே நைஸ் பூல் ஓடி வந்துட்டு இருப்பாரு. அப்பவும் டாக் பூல் ஒரிஜினல் டெட்பூல் கிட்டே ஓடி வந்துரும். அப்போ அந்த போர்ட்டல் வழியா 100 விதமான டெட்பூல் வேரியன்ட்ஸ் வருவாங்க. அவங்க எல்லாரும் நம்ம டெட்பூலை பார்த்து ஷூட் பண்ணிட்டு இருக்கும்போது திடீர்னு டாக் பூலை பார்த்ததும் எல்லாரும் ஷூட் பண்றதை நிறுத்திடுவாங்க. அதுவே நைஸ் பூலை பார்த்து டெட்பூல்ஸ் எல்லாரும் நைஸ் பூலோட தலை வெடிக்கிற வரையும் அவரை பார்த்து ஷூட் பண்ணிட்டு இருப்பாங்க. இதுல இருந்து என்ன தெரியுது? நம்ம நைஸ் பூல் அவரோட பாதுகாப்புக்காக மட்டும்தான் டாக் பூலை கூட வச்சிருக்காரு. அதனாலதான் டாக் பூலுக்கு நைஸ் பூலை பிடிக்காம எப்போதுமே அவரை விட்டு ஓடி வந்துட்டு இருக்கோம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? டெட்பூல் 1 மூவில எத்தனை பேர் இந்த ஒரு மிஸ்டேக் நோட் பண்ணீங்க? ஃப்ரிட்ஜ்ல ஒரு ஃபைட் சீன் நடக்கும். அந்த ஃபைட் முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம டெட்பூலை கொலசஸ் அவரோட கையோட சேர்த்து ஹேண்ட்கஃபை போட்டு டெட்பூலை இழுத்துட்டு போயிட்டு இருப்பாரு. நம்ம டெட்பூலுக்கு அது பிடிக்காம கையில ஒரு சின்ன கத்தி எடுத்து ஹேண்ட்கஃப் போட்டிருக்க கையை பாதியா கட் பண்ணிட்டு அங்க இருந்து ஒரு வண்டியில குதிச்சு தப்பிச்சு போயிருவாரு. இந்த ஒரு சீனை நல்லா நோட் பண்ணி பாருங்க. ஹேண்ட்கஃப் லெஃப்ட் ஹேண்ட்ல போட்டிருக்கு. ரைட் ஹேண்ட்ல கத்திய வச்சுட்டு ஹேண்ட்கஃப் போட்டிருக்க லெஃப்ட் ஹேண்ட பாதியா கட் பண்ணதுக்கு அப்புறம் ஃப்ரிட்ஜ்ல இருந்து குதிக்கும் போது இப்ப நல்லா நோட் பண்ணி பாருங்க. கத்திய வச்சு கட் பண்ணது லெஃப்ட் ஹேண்ட். ஆனா லெஃப்ட் ஹேண்ட் நல்லா இருக்கும். ரைட் ஹேண்ட் பாதியா கட் பண்ணிருக்கோம். படம் பார்க்கும்போது எத்தனை பேர் இந்த ஒரு மிஸ்டேக் நோட் பண்ணீங்க? கேப்டன் அமெரிக்கா விண்டர் சோல்ஜர் படத்துல எத்தனை பேர் இந்த ஒரு சீனை நோட் பண்ணீங்க? ரூடியும் சாமும் மியூசியம்ல கேப்டன் அமெரிக்காவோட போட்டோஸ் போஸ்டர்ஸ் எல்லாம் ஒட்டி இருக்கதை பார்த்துட்டு இருப்பாங்க. அப்போ ரூடியோட சைட நோட் பண்ணி பாத்தீங்கன்னா கேப்டன் அமெரிக்கா ஒரு காரோட கதவை கையில வச்சிருக்க மாதிரி ஒரு போஸ்டர் ஒன்னு ஒட்டி இருக்கதை உங்களால நோட் பண்ண முடியும். இந்த ஒரு போஸ்டர் எதை ரெஃபரன்ஸா வச்சு இந்த இடத்துல ஒட்டி இருக்காங்க அப்படின்னு உங்களால கெஸ் பண்ண முடியுதா? நம்ம கேப்டன் அமெரிக்காக்கு முதல் முறையா சூப்பர் சோல்ஜர் சீரம் கிடைச்சதும் ஒருத்தனை துரத்திட்டு போவாரு. அவன் கண்ணை வச்சு நம்ம கேப்டன் அமெரிக்காவை ஷூட் பண்ணுவான். அப்போ நம்ம கேப்டன் ஒரு காரோட கதவை எடுத்து அப்போதைக்கு தன்னோட சீல்ட பயன்படுத்திப்பாரு. இந்த ஒரு சீனை தான் மியூசியம்ல போஸ்டரா ஒட்டிருப்பாங்க. கேப்டன் அமெரிக்கா பயன்படுத்துற ஃபர்ஸ்ட் சீல்டு அப்படின்னு மியூசியம்ல ஒட்டப்பட்ட போஸ்டர் மூலமா நமக்கு சொல்லாம சொல்றாங்க போல. கேப்டன் அமெரிக்கா காரோட கதவை சீல்டா பயன்படுத்தினது மியூசியம்ல எப்படி போஸ்டரா வந்துச்சு அப்படின்னா கேப்டன் அமெரிக்காவை ஒருத்தர் ஷூட் பண்ணுவான். கேப்டன் அமெரிக்கா தன்னை பாதுகாத்துக்கிறதுக்காக தான் அப்போதைக்கு காரோட கதவை சீல்டா பயன்படுத்திப்பாரு. அப்போ கேப்டன் அமெரிக்காவை ஒருத்தர் ஷூட் பண்ணிட்டு இருப்பான். அவனுக்கு பின்னாடி நோட் பண்ணி பாத்தீங்கன்னா கொஞ்சம் மக்கள் கூட்டமா இருக்கிறத உங்களால பார்க்க முடியும். அந்த கூட்டத்துக்குள்ள ஒருத்தி கையில கேமரா வச்சுட்டு நம்ம கேப்டன் அமெரிக்காவை போட்டோ எடுத்துட்டு இருப்பா. இவ இங்க எடுத்த போட்டோ தான் மியூசியம்ல அங்க போஸ்டரா வந்திருக்கும்.
அவெஞ்சர்ஸ் எண்ட் கேம்ல எத்தனை பேர் இந்த ஒரு மிஸ்டேக் நோட் பண்ணீங்க? ஹல்க், ஆண்ட்மேன், நட்டாசா இவங்க எல்லாரும் ஒரு ரெஸ்டாரண்ட்ல உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்க மாதிரி ஒரு சீன் காட்டியிருப்பாங்க. அப்ப ஹல்க் சாப்பிடுற அளவுக்கு ஒரு பிளேட்ல சாண்ட்விச் கொண்டு வந்து அந்த டேபிள்ல வைப்பாங்க. அப்ப ஹல்க் அந்த சாண்ட்விச் எடுத்து ரெண்டா பிச்சிட்டு மறுபடியும் அந்த பிளேட்ல வச்சிருவாரு. நல்லா நோட் பண்ணி பாருங்க. அப்ப சின்ன குழந்தைங்க ஹல்க் கூட போட்டோ எடுக்கணும் அப்படின்னு ஹல்க் கிட்ட வரும்போது அந்த ஒரு ஷாட்ல அந்த சாண்ட்விச்சை நோட் பண்ணி பாருங்க. ஹல்க் தன்னோட கையால ரெண்டா பிச்சு அந்த சாண்ட்விச்சை முழுசா இருக்கிறத உங்களால நோட் பண்ண முடியும். இதே சீன்ல ஆண்ட்மேனோட கையை நோட் பண்ணி பாருங்க. அவரும் இந்த ஒரு சீன்ல மிஸ்டேக் பண்ணிருப்பாரு. ஆண்ட்மேன் ஹல்க் கிட்ட பேசிட்டு இருக்கும்போது அவரோட கையை நோட் பண்ணி பாருங்க. அவர் உட்கார்ந்துட்டு இருந்த சேர் மேல ஒரு கையை வச்சிருப்பாரு. அடுத்த ஷாட்ல ஹல்க காட்டிட்டு மறுபடியும் ஆண்ட்மேனை காட்டுவாங்க. அப்ப ஆண்ட்மேன் கீழ இருந்து மறுபடியும் அவர் உட்கார்ந்துட்டு இருந்த சேர்ல கையை தூக்கி வைக்கிறத உங்களால நோட் பண்ண முடியும். நம்ம மார்வல் யூனிவர்ஸ்ல தானோஸ், அல்ட்ரான், ரெட் ஸ்கல், டாக்டர் டூம் அப்படின்னு பயங்கரமான வில்லன்ஸை பார்த்திருந்தாலும் நம்ம மூவிஸ்லயும் சரி காமிக்லயும் சரி பெருசா எங்கேயும் பார்த்திடாத வித்தியாசமான வில்லன் ஒருத்தர் இருக்காரு. கிட்டத்தட்ட மார்வல் ஃபேன்ஸுக்கு 99% இவரை தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்ல. ஒரே ஒரு காமிக் புக்ல மட்டும் தான் இவர் அப்பியர் ஆயிருக்காரு. அவர் பேரு ஜோசா வால்ட்மேயர். ஸ்பைடி சூப்பர் ஸ்டோரிஸ் அப்படின்ற ஒரே ஒரு காமிக் புக்ல மட்டும் தான் இவரை பார்க்க முடியும். மித்தபடி எந்த காமிக் புக்ல இவரை தேடி பார்த்தாலும் இவரை பார்க்கறதுக்கான வாய்ப்பே இல்ல. ஒரு ஆக்சிடென்ட்ல இவர் மேல நூத்துக்கணக்கான செங்கல் இவர் மேல விழுந்து இவர் அப்படியே நசுக்கிடுது. அதனால அவர் உடம்புல உள்ள செல்ஸ் எல்லாம் அவரை நசுக்கின செங்கலோட ஒன்னா சேர்ந்து இவரோட உயிரா மாறிடுது. அதனால இவர் அந்த செங்கலோட சேர்ந்து உயிர் வாழ ஆரம்பிக்கிறாரு. இவருக்கு கை கிடையாது, தலை கிடையாது. அதுக்கு பதிலா அவரோட உடம்புல செங்கல் தான் இருக்கும். செங்கலால் ஆன உடம்பை நகர்த்துறதுக்கு அவரோட கால் மட்டும் இருக்கும். கேப்டன் அமெரிக்கா சிவில் வார்ல எத்தனை பேர் இந்த ஒரு சீனை நோட் பண்ணீங்க? ஏர்போர்ட்ல நம்ம சூப்பர் ஹீரோஸ் டீம் ரெண்டா பிரிஞ்சு சண்டை போட்டுட்டு இருக்கும்போது நம்ம கேப்டன் அமெரிக்காவுக்கும் ஸ்பைடர் மேனுக்கு ஒரு ஃபைட் வரும். ஸ்பைடர் மேன் அந்த இடத்துக்கு வந்ததும் கேப்டன் அமெரிக்காவை பார்த்து எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும், நான் உங்களோட பெரிய ஃபேன் அப்படின்ற மாதிரி ஸ்பைடர்மேன் கேப்டன் அமெரிக்காவை பத்தி சொல்லுவாரு. இப்படி எல்லாம் பேசிட்டு அப்படி பண்ணலாமா ஸ்பைடர்மேன்? அதெல்லாம் தப்பு இல்லையா அப்படின்னு ஸ்பைடர்மேனை பத்தி கேட்கிற மாதிரி தான் இருக்கு. பிகாஸ் அவர் என்ன பண்ணி வச்சிருக்காரு நீங்களே பாருங்க. அந்த ஏர்போர்ட்ல ஸ்பைடர்மேனுக்கும் கேப்டன் அமெரிக்காவுக்கும் ஃபைட் வரப்போ அயன்மேன் சொன்ன மாதிரி ஸ்பைடர்மேன் கேப்டன் அமெரிக்காவோட கால்ல குறி வச்சு அவரோட வெப்பை விட்டு கேப்டன் அமெரிக்காவை கீழே தள்ளியிருப்பாரு. கீழே தள்ளது மட்டும் இல்லாம அவர் அப்படியே இழுத்து ஸ்பைடர்மேன் கேப்டனுக்கு ஒரு கிக்க விட்டுருப்பாரு. இந்த ஒரு சீனை நல்லா நோட் பண்ணி பாருங்க. ஸ்பைடர்மேன் கேப்டனுக்கு கிக் விட்டது கூட ஒண்ணும் இல்ல. ஆனா ஸ்பைடர்மேன் எங்க கிக் விட்டுருப்பாரு அப்படின்னு யாராவது நோட் பண்ணி பாத்தீங்களா? கேப்டனோட மூஞ்சிலே உதஞ்சிருப்பாரு. உன் வயசு என்ன, அவர் வயசு என்ன? இன்னைக்கு நம்ம பார்த்த மார்வல் மூவிஸோட ஹிட் அண்ட் டீடைல்ஸ், பிளாட் ஹோல்ஸ், ஈஸ்டர் எக்ஸ் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்ல சொல்லிட்டு அப்படி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் தட்டி விட்டுருங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம்.